தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு. எனக்கு ஒரு நண்பர் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது, மோகன் நான் ஒன்று சொல்லிட்டா அப்படின்னா, என்ன சார் சொல்லுங்க சார், நீங்க எழுதுனிலேயே ஆகச்சிறந்த பாடல் தாய்ப்பாலும் தண்ணீரும் அப்படின்னு. ஏன்னு நான் கேட்டேன். நீங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 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 வளர்ச்சியை கொடுக்கும். ஆனா அது நீங்க இல்லாத போதும் உங்க பேரை சொல்ற பாட்டா இருக்கும். நான் நான் இந்த டியூனை கொடுத்தவொடனே சுச்சுவேஷன் சொன்னவொடனே என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டேன். லைப்ரரி போயிட்டு இந்த நாட்டுப்புற பாடல்கள் புக்கெல்லாம் எடுத்து வச்சிடறா, நான் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் எழுத முடிய மாட்டேங்குது இந்த பாட்டு அப்படின்னு. ஆனால் இவர் சொல்கிறதா 4 மணி நேரத்தில் எனக்கு பாட்டு வேணுங்கிறாரு. அந்த பாலவாக்கம் பீச்சில் சுற்றி எழுதின பாட்டு தான் 4.5 மணி நேரத்தில். நான் 3 மணி நேரம் 4.5 மணி நேரம் சம்திங் முன்ன பின்ன அது முடிஞ்சிருச்சு. வந்து ஜேம்ஸ் பார்க்குறாரு, பார்த்துட்டு டேய் என்னோட பிரமாதமாக எழுதிட்டேன் சார், அதை கூட இப்படியா சொல்லுவீங்க. அது எழுதப்பட்ட படம் வேற ஒரு படம். ஓ, இந்த படத்துக்கு எழுதுறியாது? ஈசனுக்கு கிடையாது. அது வந்து வேற படத்துல எழுதி இது பிச்சைக்கார பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த ப்ரொடியூசரு அதுல இருந்து அது தூக்கி எறியப்பட்டு, அப்புறம் வந்து சசிகுமார் தான் அதுக்கு பெரிய உருவம் கொடுத்தாரு, உயிர் கொடுத்தாரு, எனக்கு பெரிய வாழ்க்கையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசனும் சரி சசிகுமாரும் சரி எனக்கு மாற்றி வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ சுந்தரபாண்டியன், அடுத்தது சுந்தரபாண்டியன் ஓப்பனிங் சாங் நான் தான் எழுதியிருப்பேன். கொண்டாடும் மனசு விளையாடும் வயசு, அது ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு. அவர் சொல்லுவார், நீ எனக்கு எழுதுறியா ரஜினிக்கு எழுதுறியா அப்படின்னு. சக்ஸஸ் மீட்டில் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன் விஜய் சேதுபதி சார். என்னை பார்த்தோன்னே அவர் பாடுற பாட்டு தான், கூழாங்கல் கண்ணா மோகன் தானே நீ. இன்றைய இளைஞர்களின் கனவு நாயகனாக இருக்கக்கூடிய பாடலாசிரியர், தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாத்தான் இருந்துச்சு, இந்த மாதிரியான பாடல்களால், சமூக பாடல்களால் புகழ்பெற்ற, அதே போல் ஜில்லா விட்டு ஜில்லா வந்து போன்ற வருத்தமிக்க பாடல்களால் புகழ்பெற்ற, இன்றைக்கி இருக்கக்கூடிய குட் நைட் பாடல்கள் உள்பட இளைஞர்கள் ஈர்த்திருக்கக்கூடிய, இன்றைக்கு தமிழ்நாட்டின் தமிழ் திரைப்படத்தின் முக்கியமான பாடலாசிரியராக திகழக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் பாடலாசிரியர் கவிஞர் திரு மோகன்ராஜன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை நேரில் சந்திக்கிறதுல. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய பாடல்கள் நிறையா பேர் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப வியந்தது, என் பையன் கேட்பான் நான் காலி அப்படின்பா. காலினா என்னென்னா காலி ஆகுது, அது ஒரு அரைச்சொல் தான். ஆமா, ஆனா அது வந்து அந்த டியூனோட மிக்ஸ் ஆகும் போது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் ரீல்ஸ் மெட்டீரியல் ஆச்சு, அதுதான் பெரிய பிளஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐயோ அப்படின்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி அரைச்சொல் தான். ஆனா ஐயோங்கையில வந்து வேற இடத்துக்கு போகுதுல்ல, அது ஜாலியா சொல்றப்ப அந்த மாதிரி. அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுடைய சூழல்ல பாடல் எழுதுறது எந்த மாதிரி இருக்கு? நீங்க எந்த மாதிரி? இப்போ எப்படின்னா சத்தங்கள் அதிகமாயிடுச்சு இல்லையா? நீங்களே நிறைய பாட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த இதில் மத்தியிலையும் நம்ம வந்து சில பிடிவாதமாக சில தத்துவங்களை உள்ளே கொண்டு போகிறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு அமைஞ்சுது. அவர் வந்து இப்போ 15 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரியில். 15 வருஷம் ஆச்சு. 2009 அந்த ஜில்லா விட்டு ஜில்லா. அதுக்கு முன்னாடி நான் யாதுமாகின்னு ஒரு படம், ஜேம்ஸ் வசன் மியூசிக், அவர் தான் இன்ட்ரோ கொடுத்தாரு. இப்போ 2024, ஸோ 15 வருஷம் ட்ராவலில். எனக்கு அங்கங்கே ஒரு சவாலும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்தத்துக்கும் எழுதணும், நம்ம அதில் தத்துவத்தையும் நம்ம புகுத்தி எழுதுகிற இடத்துல நான் நிறைய மாற்றத்தை பார்த்துருக்கேன். இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும், இப்போ எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஒரு சின்ன முன்ன எப்படி இருந்தது இப்படி இருந்து யோசிக்க முடியுது. ஆனால் 2009 இருந்த சூழல் இன்னைக்கு இல்லை. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல் நாளைக்கு இருக்குமான்னு தெரியல. அப்படி அதனால நம்ம அந்த எப்படின்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். இப்போ நாங்காலி கூட வந்து இப்படி தான் அமையுது. இதில் சில்மக்கான ஒரு பாட்டு இருக்கும், ஆமாம், அதுவும் அப்படி தான் அமையுது. புரியுதுங்களா? ஸோ அதுக்காக நம்ம சில இப்போ இருக்கிற ஆடியன்ஸை தப்பாகவும் இட போட்டுற முடியாது. இவ்வளோ தான் யோசிக்கிறாங்க, இவ்வளோ தான் கேட்குறாங்கன்னு நினைக்கவே முடியாது. ஏன்னா அதில் ஒரு லைன் எழுதியிருப்பேன் சில்மக்கால, அதை நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுருக்காங்க. மாறி போகும் தேதி, ஆமாம், அதில் மறந்து போகும் பாதி, மனதில் மிஞ்சும் மீதி, அட இதுதான் வாழ்வின் செய்தி. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இது தத்துவமாகவும் இருக்கும். ஓஷோவுடைய அந்த வரிகளை நீங்கள் அந்த சொல்ல வேற இடத்துல தூக்கி போட்டிருக்கோம். அதனால தத்துவத்துக்கு நான் வந்து நீயா நானால ஒரு முறை நாங்கள் இது கலந்தும் போது வந்து
பேசிகிட்டு இருக்கும்போது தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் கோபிநாத், தத்துவங்களுக்கு இடம் நிறையாவே இருக்குது, ஆனால் நம்ம அதுக்கு புகுத்துறதுக்கான டைரக்டரும் இசையமைப்பாளரும் வரும்போது அது பெரிய வீரியமாக வரும். ஆனால் அது கண்டிப்பாக காலத்தின் தேவை. எப்பயுமே நீங்கள் சொல்கிற விதத்தை வேணால் மாற்றிக்கலாம். அது தங்கிலீஷில் சொல்கிறீங்களா, இல்லை தூய தமிழில் சொல்கிறீங்களா, இல்லை சென்னை ஸ்லாங்கில் சொல்கிறீங்களா, ஆனால் கண்டிப்பாக தத்துவத்துக்கு என்றைக்குமே அழிவு இருக்காது. இந்த ஆர்குமெண்ட்டை நான் கற்றுக்கிட்டதும் சரி, நானும் ஆர்கியூ பண்ணது அதுதான். ஏன்னா மக்களுடைய வாழ்க்கைக்கு அது எப்பவுமே தேவையாக இருக்கும். ஆமாம். இப்போ நான் ஒரு பாட்டுக்கு எழுதியிருக்கேன், என்ன ரிலீஸ் ஆகலை, அது சொல்லலாம் அந்த லைனை மட்டும். ஒரு நம்பிக்கை சொல்லுங்கிறதுனால மண்ணு தரும் பூக்களில் கொஞ்சம் கூட அழுக்கு இல்லை அப்படின்பேன். அப்ப மண்ணுக்குள்ள இருந்தா வருது, ஆனா அழுக்கு இல்லையே. இவ்வளவு அவ்வளவு சூப்பரா பூ மாதிரி ஒரு பரிசுத்தம் கிடையாது. மண்ணுக்குள்ள வாசனை இல்லை, பூக்குள்ள அவ்வளவு வாசனை அவ்வளவு இருக்குல்ல. அந்த மாதிரி எனக்கு அது எழுதின உடனே ரொம்ப ஹாப்பி. அதை உள்ள வைக்கிறதுக்கு கொஞ்சம் போராடினேன், ஆனா போராடி ஜெயிச்சாச்சு. அது ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. அது மாதிரி தத்துவமா எழுதும்போது ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. ஆனால் அதுக்கு இடத்தை நம்ம தான் சில நேரம் இயக்குனர்கிட்ட கெஞ்சி கேட்டோ இல்லை அவங்க தரும்போதோ சில நேரம் நம்மளுடைய பங்களிப்பு இருக்குது. ஒரேடியாக வந்து இல்லை எனக்கு சுச்சுவேஷனே இவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா பணம் போடுற தயாரிப்பாளருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க போட்ட பணத்தையாவது எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இல்லை கரெக்டுங்க, அது நல்ல விஷயம் தான். இப்போ 5 பாட்டில் 2 பாட்டு அப்படி வச்சுக்கலாம், 3 பாட்டை ஜஸ்ட் இப்படி ஒரு மாதிரி இணக்கமாக கொடுத்தா தானே நிற்கும். எனக்கு ஒரு நண்பர் ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது, அவர் ஒரு டைரக்டர், அவர்கிட்ட பேசும்போது மோகன் நான் ஒன்று சொல்லிட்டா அப்படின்னா, என்ன சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் எழுதுனிலேயே ஆகச்சிறந்த பாடல் தாய்ப்பாலும் தண்ணீரும் அப்படின்னு. ஏன்னு நான் கேட்டேன். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 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 வளர்ச்சியை கொடுக்கும், ஆனால் அது நீங்கள் இல்லாத போதும் உங்கள் பேரை சொல்கிற பாட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது சரிதான். ஏன்னா பட்டிமன்றங்களில் எனக்கு தெரிஞ்சு பல பேர் இந்த பாட்டை பாடுவாங்க. நான் ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், இந்த பாட்டை எழுதுனவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், தெரிஞ்சுக்கும் முதல்ல யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி. நண்பர் மோகன்ராஜன் அந்த பாட்டை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் பெருமை. நான் ஒரு நல்ல பாடல் வந்து இல்லை எனக்கு ரொம்ப என்னன்னா அந்த பாட்டு அதே மாதிரி ஜில்லா விட்டு ஜில்லா வரும்போது எனக்கு நிறைய பேர் வந்து நீங்கள் இவ்வளோ பாட்டு எழுதிருக்கீங்களே உங்களுக்கு தெரியலைன்னே சொல்லுவாங்க. அது எனக்கு எப்படின்னு நான் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒரு முறை ஜில்லா விட்டு ஜில்லா வரும்போது இது ஒரு ஃபோக் சாங்கு, நாட்டுப்புற பாட்டில் அது அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு. என்னடா ஒரு 4.5 மணி நேரம் விழுந்து எழுதுனது ஒரு அது வந்து எப்படி நான் அது ஒரு சுச்சுவேஷன் எப்படி எழுதுனதுன்னு சொல்லிடுறேன் நான். அப்புறம் இந்த ஃபீலோடு நான் வந்து ஜேம்ஸ் ரோசன் சார்கிட்ட போய் சொல்கிறேன். ஏன்னா அந்த டைமில் அவர்கிட்ட தான் போய் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் ஒரு சிலரில் அவரு ஒருத்தர். அந்த நேரம் நீங்கள் அந்த நேரத்தில் வந்த புதுசில் சார் என்ன சார் ஃபோக் சாங்னு ஈஸியாக கடந்து சொல்லிடுறேங்க, நீ பெருமைப்படணும்டா அதுக்கு அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க, அந்த அளவுக்கு நீ அது மாதிரி எழுதியிருக்கல. ஒருத்தன் வந்து இதெல்லாம் ஃபோக் சாங் அளவுக்கு நாட்டுப்புற பாடலா பழைய பாடல் மாதிரி அந்த அளவு நீ ஒத்து போய் எழுதியிருக்கல. அவர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னோன்னே ஆமாம்ல அப்படின்னு எனக்கு புது ஐடியாவாக கிடைச்சிது. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அது வேற எங்கேயும் நீங்கள் வரிகள் எடுக்கல? எங்கேயுமே எடுக்கல. எப்படி சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னு கேளுங்களேன். பேசும் மின்சார நீயா தான் எனக்கு வந்து இந்த தமிழ் திரையுலகிலே எனக்கு முதல் பாடம். யாதுமாகின்னு ஒரு படம், அஜித் சார் என்று கொடுத்த சோழா கிரியேஷன் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம். அப்போ ஜில்லா விட்டு ஜில்லா வந்து உங்கள் முதல் பாடம்? 11வது பாடல் நினைக்கிறேன். சரிங்களா. அந்த பாடல் எழுதி வெளியே கூட வரல. ஒரு வாரம் அடுத்த வாரத்தில் என்னை ஜேம்ஸ் ரோசன் கொடுத்த வாய்ப்பு தான் ஜில்லா விட்டு ஜில்லா. எல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த வார்த்தையோட அந்த பாட்டை கேட்டுட்டு இவன் சூப்பராக எழுதுறான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் என்னன்னா அதை கொடுத்துட்டு 4 மணிக்கு கொடுக்குறாரு, நான் 8 மணிக்கு வந்துடுவேன்டா எனக்கு லிரிக்ஸ் வேணுங்கிறாரு. 4 மணி நேரம் தான் இருக்கு சார். நான் இந்த டியூனை கொடுத்தவொடனே சுச்சுவேஷன் சொன்னவொடனே என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டேன். லைப்ரரி போயிட்டு இந்த நாட்டுப்புற பாடல்கள் புக்கெல்லாம் எடுத்து வச்சிடுறா, நான் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் எழுத முடிய மாட்டேங்குது இந்த பாட்டு அப்படின்னு. ஆனால் இவர் சொல்கிறதா 4 மணி நேரத்தில் எனக்கு பாட்டு வேணுங்கிறாரு. நான் புக் எடுத்து சொல்லிட்டேன், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி போவமே என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். நீ ஒரு பாட்டு எழுதி அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்தது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஒன் டைம் ஒண்டர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இதில் நீ ஜெயிச்சாதான் அடுத்தடுத்து உனக்கு வாய்ப்பு வரும்னா அது கரெக்டான வார்த்தை. அந்த பாலவாக்கம் பீச்சில் சுற்றி எழுதின பாட்டு தான். 4.5 மணி நேரத்தில் 3 மணி 4.5 மணி நேரம் சம்திங் முன்ன பின்ன அது முடிஞ்சிருச்சு. வந்து ஜேம்ஸ் பார்க்குறாரு, பார்த்துட்டு
என்னடா பிரமாதமாக எழுதிட்டேன் சார், அதை கூட இப்படியா சொல்லுவீங்க? ஒரு பயத்தை ஏற்படுத்துற எப்படின்னாரு அவர் ஒரு அன்பு இருக்கும். ஒரு வாத்தியார் ஏன்னா வாத்தியார் இருந்தவர் இல்லையா, யாருக்கிட்டையுமே அப்படிதான் ஒரு மாதிரி ஒரு தடி இருக்காதே ஒழிய அந்த ஒரு இதுதான் இருக்கும், அந்த பழக்கம் அவரோட இது. அப்போ ஒரே ஒரு இடம் மட்டும் மாற்றினார். எல்லாத்தையும் விற்கிறேங்கிறது இருக்குது, நிர்வாணத்தை விற்கிறேன்னு எழுதியிருப்பேன். அப்போ அது கவிதைக்கு நல்லா இருக்கும்டா, பாட்டுக்கு நல்லா இருக்காதுங்கும் போது இப்போ என்ன பண்ணலான்னாரு, எல்லாத்தையும் விற்கிறது குட் அப்படின்னு அதை மாற்றி. அதோட இது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கு. கரெக்ட், எல்லாத்தையும் வைக்கிறேன். நிர்வாணத்தைன்னா அது மட்டும் இது எல்லாத்தையும் நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம், எல்லாமே சொல்லலாம். அதுல ரொம்ப ஹாப்பியானார். ஸோ அந்த பாட்டு பட்டி தொட்டி எங்குமே பெரிய ஹிட் ஆச்சு. ஆனால் அது ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு வருஷம் படாத பாடுபட்டுச்சு. அது எழுதப்பட்ட படம் வேற ஒரு படம். இந்த படத்துக்கு எழுதுலையாது, ஈசனுக்கு கிடையாது. அது வேற படத்துல எழுதி இது பிச்சைக்கார பாட்டு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்த ப்ரொடியூசரு அதுலேருந்து அது தூக்கி எறியப்பட்டு அப்புறம் சசிகுமார் தான் அதுக்கு பெரிய உருவம் கொடுத்தாரு, உயிர் கொடுத்தாரு, எனக்கு பெரிய வாழ்க்கையை கொடுத்தாரு. ஏற்கனவே ரெக்கார்டிங் ஆகலை, ரெக்கார்டிங் ஆயிருச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, ஆனால் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ப்ரொடியூசர். பண்ணப்பட்ட ஒரு படத்துக்கு பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரொடியூசர் தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. என்ன ஒருவேளை நானும் ஜேம்ஸ் சார்கிட்ட சொல்லியிருப்பேன், சார் ஒருவேளை அந்த படத்தில் வந்திருந்தா நானும் இது மாதிரி ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன்னு நம்ம எல்லா பாட்டையும் தூக்கி தான் காமிச்சிருக்கணும். சசிகுமார் வந்ததுன்னா சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் என்னடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு காம்போ அது அந்த டைமில். அப்போ அது தீ பற்றிக்குச்சு. அதனால இது நீங்க சொல்ல மாதிரி இந்த பாட்டு குலைச்சிருக்கு. இந்த பாட்டு குரல் ஒரு தெக்கத்தி குரல். ஆமாம் சார், அதுக்கு வேல்முருகன் வழியாக தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் யாரையோ தேடி அப்புறம் இவங்க வந்தாங்க. சரி சும்மா பாடுங்க, அவங்கள பார்த்தோன்னே பாடுறாங்களா இல்லைன்னு தெரியாது, ஆனால் சும்மா பாடுங்கன்னு அது ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. செம்மையா எனக்கு அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை கிடைச்சது. அந்த பாட்டு இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம தஞ்சை செல்வி தான் அந்த பாட்டு பாடணும் இல்லையா, அது எங்க கலைக்குழுல எங்களோட பயணிச்ச பொண்ணு. அப்படிங்களா? ஆமா ஆமா ஆமா. அவரோட ஹஸ்பண்ட் கூட ஒரு பாட்டு பாடி ஐயப்பன். ஆமா ஆமா. அவர் மருதவேலும் இந்த படத்துல பண்ணியிருக்காரு, நான் எழுதல, ஆனா அவர் பாடியிருக்காரு. கரெக்ட். அதாவது என்னன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசனும் சரி சசிகுமாரும் சரி எனக்கு மாற்றி வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ சுந்தரபாண்டியன், அடுத்தது சுந்தரபாண்டியன் ஓப்பனிங் சாங் நான் தான் எழுதியிருப்பேன். அந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொண்டாடும் மனசு விளையாடும் வயசு, அது ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு. ஆமாம், ரொம்ப அழகான பாட்டு. ரொம்ப அதில் ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் எழுதும் போதே நினைக்கிறோம், அவர் சொல்லுவார், நீ எனக்கு எழுதுறியா ரஜினிக்கு எழுதுறியா அப்படின்னு கேட்பேன். நாங்கள் தேனியில் உட்காந்து எழுதுனா ஒரு வாரம் அங்கே இருந்தேன் நான். தேனியில் எனக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்து. ஆமாம், படம் எடுத்தது அந்த ஏரியா தான். எஸ்ஆர் பிரபாகரன் சார் டைரக்டரு. அப்போ நாங்கள் போகும்போது எல்லாருக்கும் அந்த இது இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் அவர் ரஜினி ஃபேன் இல்லையா. ஆமாம் சார், ரஜினி நீங்கள் பாடினா என்ன சார், ரஜினி பாடினா நீங்கள் ரஜினி ரசிகர் தானே அப்படின்னு சொல்லி அப்படி கன்வின்ஸ் பண்ணோம். ஆனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது அவர் சொன்ன இருனா இருக்காது எந்த ஒரு நாளும், கடனா கிடைக்காது கடந்து போன காலம், பாட்டி சொன்ன கதைகளை மறந்து போன தலைமுறை வாழுது பாரு அப்படின்னு இது ஒன்று வரும் அந்த லைன்ல. ரொம்ப ரொம்ப நல்லா உட்காந்துருக்கும், நல்லாவும் பண்ணியிருப்பாரு. ஆமா, அப்போ என்னன்னா அவர் பிளான் பண்ணி தான் டைரக்டர் பண்ணாரு, வயசானவங்கலாம் கூட இருக்கிற மாதிரி. ஏன்னா சார் மட்டுமே பண்ணா அது ரொம்ப ஓவர் டோவா ஆயிரும். இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே கொண்டு வந்தோம். அது பார்த்தீங்கன்னா கூழாங்கல் கண்ணாலே சுண்டி பாண்டி. ஆமா, அது எல்லாமே அதுக்கப்புறம் சேர்த்தது. இல்லை, இந்த வரியே நல்ல வரி இல்லை. கூழாங்கல் கண்ணால்ன்றது வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு சொல்லாத வரி. ஆமா, அது எப்படின்னா திடீர்னு இதுக்கு ஒரு தொகையற மாதிரி ஒன்று பண்ணலாம். நீங்க கொண்டாடும் வயசுனா யாருக்கும் தெரியாது. கூழாங்கல் எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட். இது எனக்கு என்னன்னா அவர் எப்படி யோசிப்பேன்னா, இந்த பாட்டு விக்ரம் வேதா படம், அதுல யாஞ்சி பாட்டு. ஆமா, யாஞ்சி பாட்டு. அந்த பாட்டு சக்சஸ் மீட்ல நான் மீட் பண்றேன் விஜய் சேதுபதி சார். என்னை பார்த்த உடனே அவர் பாடுற பாட்டு இதுதான், கூழாங்கல் கண்ணா மோகன் தானே நீ அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாரு. இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் சொல்லுவார். அந்த அளவுக்கு அதுல வில்லன் நடிச்சிருப்பாரு. ஆமா, அதுல அப்பதானே குரோத், அந்த வளர்ச்சியான நேரம். அப்போலேருந்து அவர் எனக்கு தெரியும். அப்போ என்னை பார்த்தாருன்னா இந்த பாட்டு எனக்கு தெரியும். அதான் கொண்டாடும் வயசை விட இதுதான் ஏன்னா அதை விட அது கூழாங்கல்ன்றது கண்ணான்றப்ப ஒரு வேற ஒரு இடம், வேற ஒரு. அதே மாதிரி கொடிவீரன்ல நீங்க பாடி எழுதி. ஆமா, எழுதியிருக்கேன். அதான் வரிசையா எப்படின்னா, இப்போ நான் கொடிவீரன் சொல்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குட்டிப்புலியில ஓப்பனிங் சாங் இருக்கும், தாட்டியரே தாட்டிய, அது நான் தான் எழுதினேன். அது எப்படி எனக்கு நீங்க ஒரு சில பாடல்கள்ல யாரும் யோசிக்காத சொல்ல போட்டுறீங்க. அது எப்படி சண்டியர்னு போட்டுறலாம். சண்டியர் அதுதான் எப்படின்னா, இப்போ நீங்க நல்லா கேட்டீங்க, முதல்ல சண்டியர் தான் எழுதணும், ரெண்டாவது லைன் தான் தாட்டியர், அப்படிதான் போட்டோம்.